ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பேண்ட்டு ஷார்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். சேம் மெத்தட் தான், பேண்ட்டாக இருந்தாலும் சரி ஷார்ட்ஸாக இருந்தாலும் சேம் கான்செப்ட் தான். இப்போ வந்து ஃபேப்ரிக் வந்து லென்த் வைஸில் ஒரு தடவை வித் வைஸில் ஒரு தடவை ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷார்ட்ஸுன்றனால நமக்கு வந்து ஃபேப்ரிக் 1 மீட்டர் இருந்தாலே போதும். இதே நீங்கள் வந்து பேண்ட் தைக்கிறீங்கன்னா 2 மீட்டர் எடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக் வந்து எடுத்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான ஹைட் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணதுக்கப்புறம் மேலே எலாஸ்டிக் வைக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச்சு, கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மேல் சைடில் வந்து ஹிப் ரவுண்ட் எவ்வளோ இருக்கோ அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. வர வேல்யூவில் வந்து 1/2 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸும் 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கிராச்சோட ஹைட் வந்து பாடி மெஷர்மெண்ட் அப்ளை பண்ணுறப்ப நமக்கு வந்து 10 இன்ச் வந்துச்சு. இதே வந்து ஃபார்மில் அப்ளை பண்ணுறப்ப ஹிப் ரவுண்ட் எவ்வளோ வந்துச்சோ அதை 4ஆல் டிவைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் 2 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 இன்ச் மார்க் பண்ணிட்டு கர்வ் போட்டுக்கிறேன். பாட்டமில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு அந்த லூஸ் வேணும், ஃபிட்டிங் வேணுன்றத பொறுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக் பார்ட்டோட ஹைட் வந்து ஒரு 1.5 இன்ச் நம்ம அதிகமாக எடுக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்டை விட பேக்கோட ஹைட் வந்து 1.5 இன்ச்சு. இப்போ கொஞ்சம் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு நம்ம ஒரு 1.5 இன்ச் எடுத்தால் போதும். இதே கொஞ்சம் மீடியம் சைஸ் இருக்கவங்களுக்கு 2 இன்ச்சு, அதுக்கும் மேலே ஹெவியாக இருக்கவங்களுக்கு நீங்கள் 2.5 கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா போட்டிருக்க லைனில் வந்து இந்த மாதிரி கர்வ் போட்டுக்கோங்க. இது வந்து பேக்குக்கு. எப்போயுமே பேக்கோட ஃப்ரண்ட் வந்து சின்னதாக இருக்கணும், பேக் வந்து பெருசாக இருக்கணும். எதனால் அப்படின்னா பேக்கில் நமக்கு சீட் இருக்கிறனால பேக்குக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கொடுத்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் போட்டதுக்கப்புறம் பேண்ட் வந்து சென்டரில் கிராச்சுக்கிட்ட தூக்காமல் இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணுறப்ப பேக்கில் போட்டிருக்கோம் அந்த க்ரீன் கலர் லைன், அதை மட்டும் தான் நீங்கள் கட் பண்ணணும். ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணக்கூடாது. பொதுவாக நேரோ பேண்ட்டு இந்த மாதிரி பேண்ட்லாம் தைக்கிறப்ப தனித்தனியாக கட் பண்ணுவாங்க, பேக்கு தனியாக ஃப்ரண்ட்டு தனியாக. நம்ம இப்போ அப்படி கட் பண்ணால் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் ஈஸியாக பண்ண போகிறோம். இப்போ 2 லேயர்ஸாக எடுத்து போட்டதுக்கப்புறம் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க மார்க்கிங்கோட கட் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம நார்மலாக ஸ்லீவ் கட் பண்ணுற மாதிரி, நம்ம ஸ்லீவுக்கு வந்து 2 லேயர்ஸாக வச்சு ஃப்ரண்ட் உள்வளைவு கட் பண்ணலாம், அதே சேம் கான்செப்ட் தான். இப்போ நம்ம வந்து பொதுவாக நேரோ பேண்ட்லாம் தனித்தனியாக கட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிகினராக இருக்கும், கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ இந்த மெத்தடில் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இப்போ தான் டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக தச்சிடலாம், ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது. அதே மாதிரி இதுக்கு எப்படி எலாஸ்டிக் வைக்கிறது அதுவும் சிம்பிள் மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள். இதில் இப்போ எலாஸ்டிக் வச்சிட்டிங்க அப்படின்னா ஷார்ட்ஸ் ரெடி ஆயிரும். இதே கான்செப்ட் தான் நம்மளோட பெலாசோ பேண்ட்டுக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.